வணக்கம். நம்ம இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்டோடைய 7th யூனிட் பார்க்க போகிறோம். சரியா? தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள். அவர்களுடைய வீரமும் போர் அறமும் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. அப்போ தமிழர்கள் எதை உடைமைகளாக கொண்டவர்கள்? அறத்தையும் வீரத்தையும் உடைமைகளாக கொண்டவர்கள். பகைவரை அஞ்ச செய்யக்கூடிய வீரமும் உண்டு. அஞ்சியோடக்கூடிய பகைவரை துன்புறுத்தாத அறமும் தான் தமிழரினுடைய மாண்பினை உணர்த்தக்கூடியதாக இருக்கு. பகைவரை அஞ்ச செய்யும் வீரமும் அஞ்சியோடு கூடிய பகைவரை துன்புறுத்தாத அறமும் தான் தமிழருடைய மாண்பை உணர்த்தக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாடலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் நம்ம எது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மனப்பாட பகுதி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வழிவர் சிலர் கடல் பாய்வர், வெங்கரி மறைவர், சிலர் வழி தேடி வன்பிலம் இழிவர், சிலர் சிலர் தூறு மண்டுவர், இருவர் ஒருவழி போகல் இன்றியே, ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர், அருவர் வருவர் என இறைஞ்சினர், அபயம் அபயம் என நடுங்கியே, மலைகள் அதிர்வன போல் உடன்றன, வளவன் விடுபடை வேலம் என்றிருள், முளைகள் நுழைவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே. சரியா? இந்த மாதிரியான லைன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது எதில் உள்ள பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலிங்கத்து பரணி. எது? கலிங்கத்து பரணி. வழிவர் மறைவர் இழிவர் இருவர் ஒருவர் அருவர் அபயம், இந்த மாதிரி அந்த ரைமிங் வேர்டு, அந்த தொடக்க வார்த்தையாவது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? அப்படின்னா அது என்னது, இந்த மாதிரி வரிகள் தொடங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது கலிங்கத்து பரணியில் உள்ள பாடல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டால் நம்ம ஜெயங்கொண்டான்னு எழுதிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும். மரளி. மரளினா காலன். மரளினா என்ன? காலன். கரி யானை. தூறு புதர். தூறு புதர். அருவர் தமிழர். உடன்றன சினந்து எழுந்தன. வழிவர் நழுவி ஓடுவர். பிலம் மலை குகை. பிலம் மலை குகை முக்கியமானதும். மண்டுதல் நெருங்குதல். இறைஞ்சினர் வணங்கினர். முளை மலை குகை. பிலம்னாலும் சரி முளைனாலும் சரி மலை குகை. சோழர் படையுடைய தாக்குதலை கண்டு இந்த கலிங்க வீரர்கள் எப்படியெல்லாம் தப்பி ஓடினாங்க. கடலில் தாவி குதித்து தப்புறாங்க, யானைகளுக்கு பின்னாடி மறைந்து கொள்கிறாங்க, மலை குகைகள் புதர்களுக்குள்ளே தப்பி ஓடுறாங்க, தம்முடைய நிழலை கூட மற்றவர்களுடைய தம்முடைய நிழல் மற்றவங்களுடைய நிழல் இதெல்லாம் கண்டு தமிழர்கள் துரத்தி வருவதாக நினச்சி ஓடுறாங்க. அப்படி இந்த சேர மன்னனுடைய படையில் உள்ள யானைகள் எப்படி கோவப்பட்டு இடியை போல சவுண்டு போட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் கண்டு ஓடி ஒதுங்குறாங்க. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா சோழ மன்னனினுடைய அந்த படை வலிமை, அவர்களினுடைய போர் வீரம், அவங்களுடைய வல்லமைகளை தான் இதில் சொல்ல வராங்க. சரியா? அப்போ இந்த கலிங்கத்து பரணி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா ஜெயங்கொண்டார். இவங்களுடைய ஊர் தீபங்குடி. இவங்க முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக இருந்திருக்கிறாங்க. சரியா? முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவர் யாரு? ஜெயங்கொண்டார். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என ஜெயங்கொண்டாரை பாராட்டியவர் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பரணிக்கோர் பாணி ஆரம்பிச்சாலினது பலப்பட்டடை சொக்கநாத புலவர். இது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றுதான் இந்த பரணி. சரியா? இந்த தமிழில் முதலில் எழுந்த பரணி இதுதான் கலிங்கத்து பரணி. தமிழில் முதலில் எழுந்த பரணி நூல் எனது கலிங்கத்து பரணி. இது பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழனும் மற்றும் அவருடைய படைத்தலைவனான கருணாகர தொண்டைமான் இவர்களுடைய கலிங்க போர் வெற்றியை பேசுகிறது. சரியா? முதலாம் குலோத்துங்க சோழனுடைய படைத்தளபதி யாரு? கருணாகர தொண்டைமான். இதை தென் தமிழ் தெய்வப்பரணி அப்படின்னு ஒட்டக்கூத்தர் புகழ்ந்திருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டிஎன்பிசியில் அடிக்கடி இந்த பலப்பட்டடை சொக்கநாத புலவரா ஒட்டக்கூத்தரா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதை பார்த்துக்கணும். பரணிக்கோர் பலப்பட்டடை, தென் தமிழ் தெய்வ பரணினா ஒட்டக்கூத்தர். இந்த கலிங்கத்து பரணி களி தாளிசையால் பாடப்பெற்றது. சரியா? என்ன இது? பாவகை களி தாளிசை. மொத்தம் எத்தனை பாடல் தாளிசைகள் இதில் காணப்படுதுன்னா 599 தாளிசைகள். இது கேட்ட கொஸ்டின். சரி? அப்போ கலிங்கத்து பரணியினுடைய தாளிசைகள் எத்தனை? 599. அப்போ பரணினா என்ன அப்படின்னா 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடுவதுதான் பரணி. எத்தனை யானைகள்? 1000 யானைகளை வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் தான் பரணி. இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். சரியா? நெக்ஸ்ட் புக் பேக்கில் உள்ளது சிங்கம் டேஸில் வாழும்.
பிலம் அல்லது முளை. கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். வெங்கரி என்பது வெம்மை கூட்டல் கரி. என்றிருள் என்று கூட்டல் இருள். போல் கூட்டல் உடன்றன போலுடன்றன. சரியா? சோழ வீரர்களை கண்டு கலிங்கர்கள் எவ்வாறு நடுங்கினாங்க? தீயோ இல்லது யமுனோ அப்படின்னு கண்டு நடங்கினாங்க. கலிங்க வீரர்கள் எப்படி அஞ்சு ஓடுனாங்க? தங்களுடைய நிழலையும் மற்றவர்களுடைய நிழலையும் தமிழர்கள் தான் வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ஓடுனாங்க. நெக்ஸ்ட், சோழனின் யானை படையை கண்ட வீரர்களுடைய செயல்கள் என்ன? அந்த குகைக்குள்ளே போய் ஒழிச்சுக்கிட்டாங்க, மலையில், அப்புறம் யானைக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் எழுதணும். சரியா? நெக்ஸ்ட் லெசன் விடுதலை திருநாள். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. செத்த பிணமாய் சீவனில்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டியடித்து விழிக்க வைத்தது வையம். வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கை விலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சு காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. இதந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். இது என்னன்னா யாரில் இருக்காங்கன்னா விடுதலை திருநாள் என்ற ஒரு பாடலினுடைய ஆசிரியர் யாருன்னா மீரா. இதனுடைய பொருள் பார்க்கலாம். ஜீவன், சீவன்னா என்னது? உயிர். சத்தியம், உண்மை. ஆனந்த தரிசனம், மகிழ்வான காட்சி. வையம், உலகம். சபதம், சூளுரை. மோகித்து விரும்பி, மோகித்து விரும்பி. இல்லை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 300 ஆண்டுகள் நம்மளை அந்நியர்கள் அடிமைப்படுத்தி ஆண்டுட்டு வந்திருந்தாங்க. அப்படிப்பட்டதான ஒரு இருண்ட ஆட்சி முடிவடைந்தது. உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்த அந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றியிருந்தது எதுனா அறியாமை. உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றியிருந்தது எது? அறியாமை. அந்த அறியாமை என்னும் உறக்கத்தை ஓட விரட்டிய நாளும் இதுதான். சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கிலிடும் போதும் அவர் மனக்கண்ணில் எதிர்பார்த்த ஒரு நாளும் இதுதான். பகைமை என்னும் முள்காட்டினை அழித்து அங்கு விளைந்த மூங்கிலை புரட்சி என்னக்கூடிய புல்லாங்குழல் ஆக்கி மூச்சு காற்றால் பூபால இசைப்பாடும் இனிய நாள் இன்று என்று ராஜேந்திரன் என்பவர் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? பகைமை என்பது என்னது? முள்காட்டுக்கு ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க. மூங்கிலை புரட்சி என்னும் புல்லாங்குழல் ஆக்கியிருக்காங்க. மூச்சு காற்றால் என்ன பாடுறாங்க? பூபால இசை பாடுறாங்க. இதனுடைய இதை பார்க்கலாம். ராஜேந்திரன் என்பது தான் அவங்களுடைய இயற்பெயர். அதை தான் சுருக்கி ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க காலேஜ் ப்ரொஃபஸராக பணியாற்றியிருந்தாங்க. இவங்க ஒரு இதழை நடத்தினாங்க. எதுனா அன்னம் விடு தூது. அப்போ அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர் யாருன்னா மீரா. இவங்களுடைய நூல்கள் என்னென்னா ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம், கோடையும் வசந்தமும். ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம், கோடையும் வசந்தமும். அப்போ இந்த விடுதலை பெருவிழா இருக்கு இல்லையா, இந்த கவிதை கோடையும் வசந்தமும் என்ற நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கு. புக் பேக்கில் உள்ளது பார்க்கலாம். வானில் முழு நிலவு அழகாக டேஸ் அளித்தது தரிசனம். இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. வையம். சீவன் இல்லாமல், சீவன் கூட்டல் இல்லாமல். விலங்கொடித்து, விலங்கு கூட்டல் ஒடித்து. காட்டை கூட்டல் எரித்து, காட்டை எரித்து. இதம் கூட்டல் தரும், இதன் தரும். நெக்ஸ்ட், பகத்சிங் கண்ட கனவு எது? இந்தியாவினுடைய விடியல். ஸோ செகண்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்படின்னா தேர்ட் லெசன் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவங்க இந்த கும்பகோணத்தில் உள்ள ஆனையடி பள்ளியில் தான் இவங்க படித்தாங்க ஃபஸ்ட்டு. அப்போது இவங்களுக்கும் இவங்களுடைய சகோதரருக்கும் வறுமையின் காரணமாக பசியோடு ஓரமாக இருந்துகிட்ருக்குறாங்க. சரியா? ஸோ அப்படி வாழ்ந்து வந்த அந்த ஒரு சிறிய பையன்தான் பின்னால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாறி பசியால் வாடின குழந்தைகளுடைய அந்த பசியை ஆற்றியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? அப்போ
காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி தான் சத்துணவு திட்டமாட்டி எம்ஜிஆர் அறிவிச்சிருப்பாங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். மதிய உணவு திட்டம் அப்படின்னா காமராசர், சரியா? சத்துணவு திட்டம் அப்படின்னா எம்ஜிஆர். அதாவது காய்கறிகள், பருப்பு இது கூட சேர்ந்தான ஒரு உணவு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. புரட்சி தலைவர் என அழைக்கப்படுபவர் யாரு? எம்ஜி ராமச்சந்திரன். புரட்சி தலைவர் என அழைக்கப்படுபவர் யாரு? எம்ஜி ராமச்சந்திரன். இவங்களுக்கு ரொம்ப வறுமை இருந்துச்சு. அந்த வறுமையினால தான் அவங்களும் அவங்களுடைய அண்ணனும் என்ன பண்ணாங்கன்னா ஸ்கூலுக்கு போக முடியாமல் நாடக குழுவில் சேர்றாங்க. நாடக குழுவில் சின்ன சின்ன வேடங்கள்லாம் நடிக்க தொடங்குறாங்க. எம்ஜிஆருடைய நடிப்பாற்றல் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்ததுனால அந்த நாடக குழுவினுடைய முதன்மை நடிகராக உயர்ந்திருக்கிறாங்க. அந்த நாடக குழுவினுடைய முதன்மை நடிகர் பின்னால திரைப்படத்துறையில் அதன் மூலமாக நுழையிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேடங்களை தான் நடிக்க தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவாட்டு கன்வெர்ட் ஆகிறாங்க. அவர் ஏற்று நடித்த அந்த கதை மாந்தர்கள் எல்லாமே ஏழை எளியவர்கள், உழவர்கள், தொழிலாளர்கள் இவங்களுடைய முன்னேற்றத்துக்கு உரிய கருத்துக்களை தான் சொல்லுவாங்க. அதனால தான் மக்கள் இவரை என்ன சொல்லுவாங்கன்னா புரட்சி நடிகர், மக்கள் திலகம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசு மிக சிறந்த நடிகருக்கு வழங்கக்கூடிய பாரத் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. சரியா? முக்கியமானது, இந்திய அரசு எந்த பட்டம் வழங்கியது? பாரத் என்ற பட்டம். யாருக்கு? எம்ஜிஆருக்கு வழங்கியது. இப்போ இவர் வந்து வெறும் நடிகர் மட்டும் கிடையாது, ஒரு தயாரிப்பாளர், இயக்குனராக பன்முக திறமை கொண்டவராகவும் இவர் விளங்கினாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவை சேர்ந்தவங்க. அங்கே இருந்து அவங்களுடைய பெற்றோர்களோட ஃபர்ஸ்ட் இலங்கைக்கு குடிபெயர்றாங்க. இலங்கையில் உள்ள கண்டியில் தான் 1917 ஜனவரி 17ஆவது நாள் கோபாலன் சத்யபாமா என்பவருக்கு 5வது மகனாக பிறந்திருப்பாங்க. எங்க? இலங்கையில் உள்ள கண்டியில் 1917 ஜனவரி 17 கோபாலன் சத்யபாமாவுக்கு எத்தனாவது மகன்? 5வது மகனாக பிறந்திருப்பாங்க. குழந்தையா இருக்கும் போதே அவங்களுடைய தந்தையை வந்து இழந்துட்டாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய அம்மா இந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு தமிழ்நாட்டில் உள்ள கும்பகோணத்துல வந்து குடியேறினாங்க. இவர் நடித்த அந்த படங்களில் உள்ள அந்த பாடல்கள் சிறப்பான கருத்துக்களை கொண்டதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் இந்த பாட்டு. அதுக்கப்புறமா ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி போல வேண்டும். அதே மாதிரி அதுக்கு இலக்கணமாக அவர் வாழவும் செய்தாங்க. நெக்ஸ்ட், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. இந்த பாடல் வரிகள் மூலமாக அந்த பல்வேறு நல்ல ஒரு கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடியவராக இருந்தார். இந்த பாடல் வரிகளுக்கெல்லாம் இலக்கணமாகவும் திகழ்ந்தவர் யாருன்னா எம்ஜிஆர் தான். இவர் வந்து பொன்மன செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் ஒரு முறை வெளியூரில் இருந்து காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூதாட்டியும் ஒரு 10 வயது சிறுமியும் வந்து புல்கட்டுகளை சுமந்தவாறு நடந்துட்டு இருக்காங்க. நல்ல வெயில், ஆனால் வெறுங்கால தான் நடக்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க? காரை நிறுத்த சொல்கிறாங்க. தான் கூட வந்த தன்னுடைய ஒய்ஃபோடைய அந்த செருப்பை வாங்கி அதுக்கு யாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வயதான பெண்மணிக்கு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம் படைத்தவங்க தான் இவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் யோசித்து தான் பின்னாடி ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஒரு முறை இவர் வந்து படப்பிடிப்புக்காண்டி காஷ்மீருக்கு போறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்திய படை வீரர் நலச்சங்கத்தினர் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய சங்க விழாவுக்கு வாங்கி கூப்பிடுறாங்க. இவர் கையில ₹1 இல்லை, யார்ட்டையோ கடன் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்ப நினைச்சுக்கலாம் நம்ம பெரிய ஆளுக்கு தானே, எதுக்கு ரூபாயை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா அங்க வீட்டுக்கு வந்த உடனே எவ்வளவு அமௌண்ட் வந்து அந்த ஆள்கிட்ட அந்த கெஸ்ட் கிட்ட வாங்கினாங்களோ அந்த ரூபாயை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இவங்க கிட்ட இருந்தது. பிறர் வியக்கத்தக்கக்கூடிய வகையில் தம்முடைய செல்வத்தை வாரி வழங்கியமையால் தான் பொன்மன செம்மல் என அழைக்கப்பட்டார். கேட்பாங்க, சரி கூற்றுக்காரன்னு கேட்பாங்க. அப்போ பிறர் வியக்கத்தக்க வகையில் செல்வத்தை வாரி வழங்கியமையால் பெற்ற பட்ட பெயர் என்ன? பொன்மன செம்மல். நெக்ஸ்ட், தெரிந்து கொள்ளும் ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆருடைய பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது. எந்த பல்கலைக்கழகம்? சென்னை பல்கலைக்கழகம். தமிழக அரசும் அவங்களுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியிருக்கிறாங்க. சென்னை கடற்கரையிலையும் இவருக்கு ஒரு நினைவிடம் வந்து இருக்கு. அவருடைய இறப்பிற்கு பின் இந்திய அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருதினை 1988 கொடுத்தாங்க. இந்திய மாமணினா என்ன? பாரத ரத்னா என்ற விருது 1988 இவங்களுக்கு கிடைச்சிச்சு. எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சராக இருக்கும்போது மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக பாடுபட்டாங்க. இவங்க செய்த அந்த பணிகள் எல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். என்ன கூற்று காரணம் சரியா தவறானி மாதிரி கேட்பாங்க.
உழவர்களின் கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், தாய் சேய் நல இல்லங்கள், பற்பொடி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை இவர் செயல்படுத்தியிருக்கிறாரு. தமிழுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தந்தை பெரியார் எழுத்து சீர்திருத்தங்களை உருவாக்கினார்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதை நடைமுறைப்படுத்தினவர் யார் அப்படின்னா எம்ஜிஆர். அது மட்டும் இல்லாமல் மதுரையில் 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடத்ததுக்கு உதவுனாங்க. இப்போ 5ஆம் உலக தமிழ் மாநாடு எங்கே நடந்தது? மதுரையில். தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தாங்க. எங்கே? தஞ்சையில். எவ்வளவு? 1000 ஏக்கர். என்ன பல்கலைக்கழகம்? தமிழ் பல்கலைக்கழகம். யார்? எம்ஜிஆர். சரியா? அதனால தான் இவர் பொன்மன செம்மலாக இருந்தார். புரட்சி தலைவராக இருந்து இன்னும் மக்களுடைய மனதில் நீங்காத இடம் பெற்று விளங்குறாங்க. இந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 2017-18 தமிழக அரசினால சென்னையிலையும் மதுரையிலையும் அந்த பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் அவங்களுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு. சரியா? எப்போ? 2017-2018 அவங்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இந்திய அரசு அதே மாதிரி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்து அவரை பெருமைப்படுத்தியிருக்கு. எது? இந்திய அரசா தமிழ்நாடு அரசா? இந்திய அரசு. ரயில் நிலையம் வந்துச்சு அப்படின்னா இந்திய அரசு. சரியா? எப்படினாலும் கொஸ்டின் கேட்பாங்க மாற்றி மாற்றி. ஸோ படிச்சு வச்சுக்கோங்க. புக்பேக் பார்க்கலாம். எம்ஜிஆர் டேஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். கும்பகோணம் ஆணையடி பள்ளியில். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் என்ன? குடும்ப வறுமை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது பாரத். 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் என்ன? மதுரை. எப்போ நடந்திருக்கோன்னா 1981. எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் எதுனா மதிய உணவு திட்டம். சத்துணவு திட்டம் தானே வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மதிய உணவு திட்டத்தை தான் விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக மாற்றிருப்பாங்க. அப்படி தானே இந்த ஆப்ஷனில் மதிய உணவு திட்டம் இருக்குது. ஸோ அப்போ அதுதான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நாடகத்துறையில் ஈடுபட காரணம் என்ன? அவங்களுடைய குடும்ப வறுமை. அவருடைய பன்முக திறமைகள் என்ன? நடிகர், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர். சமூக நலத்திட்டங்கள் 4 எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சத்துணவு திட்டம், காலனி வழங்கக்கூடியது, பாடநூல் வழங்கக்கூடிய திட்டம், பற்பொடி தரக்கூடியது, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? விரிவானம். அறிவுசால் ஔவையார். கல்வி அறிவில் சிறந்த அறவோரையும் நல்லொழுக்கமிக்க மக்களையும் கொண்டதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு. இப்படிப்பட்டவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமையாக அந்த காலத்தில் இருந்துச்சுன்னா மன்னர்களுடைய கடமையாக இருந்துச்சு. அறிவில் சிறந்த அந்த புலவர்கள் மன்னர்களுக்கு தேவையான அந்த அறிவுரைகளை வழங்கி நாட்டை பாதுகாக்கிறதுக்காக உதவுனாங்க. இப்பவும் பாருங்க, பிஎம் சிஎம் எல்லாம் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தலைமை செயலாளர் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஐஏஎஸ் கேடரில். சரியா? இதே மாதிரி தான் அந்த காலத்தில் யார் இருந்தாங்கன்னா புலவர்கள் இருந்தாங்க, மன்னர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக. தெரிந்து கொள்வோம் பாருங்க. ஔவையார் சொன்ன ஒரு வரிகள்: சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின் அகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே. அந்த சாகாத அந்த கனியை இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்களா, அதை வச்சுதான் அந்த பாட்டு எழுதியிருக்காங்க. யாருன்னா ஔவையார் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட், இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொல்துறை குற்றில் மாதோ என்றும் இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே. அப்போ லாஸ்ட் 2 லைன் பார்த்துக்கோங்க. இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே. ஆசிரியர் யாரு? ஔவையார். நெக்ஸ்ட், இலக்கணம். வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும். வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள். எதுக்காக நம்ம இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு படிப்பதற்கு எளிமையாக இருக்கணும் ஒரு பாயிண்ட்டு. அப்புறமா ஒரு செய்திகளில் கருத்து பிழையோ இல்லது ஒரு பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருக்கிறதற்காக தான் நம்ம இந்த வல்லினம் மிகுதலும் மிகாமையும் உதவுகின்றன அப்படின்னு பார்க்குறோம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். மண் வெட்டி கொண்டு வா. அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மண் வெட்டிக் கொண்டு வா. இக்கு வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இதை பாருங்கள். மண் வெட்டி என்பது என்ன? மண்ணை தோண்டக்கூடிய ஒரு கருவி, அப்படி தானே? அப்போ மண் வெட்டியை எடுத்துகிட்டு வா, அதான் அதனுடைய பொருள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். மண் வெட்டி பக்கத்தில் இக்கு போட்டனால அதனுடைய மீனிங் என்னவாக மாறுது? மண்ணை வெட்டி கொண்டு வா என மாறுகிறது. புரிஞ்சிச்சு தானே? அப்போ ஒரு பொருளை தெளிவுபடுத்துவதற்கு, அந்த பொருளில் தெளிவை ஏற்படுத்துவதற்கு நமக்கு உதவுது தான் இந்த வல்லினம் மிகுதலும் மிகாமையும். இப்போ சரி, வல்லினம் மிக வேண்டிய இடத்துல வராமல் இருந்தாலும் வரக்கூடாத இடத்துல வல்லினமை நம்ம இட்டு எழுதினாலும் அது தவறு. இதுனா தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சந்தி பிழை இல்லது ஒற்று பிழை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வல்லினம் மிகக்கூடிய இடங்கள் எங்கெங்கே அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? சுட்டு திரிபு, அதாவது அந்த இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதுதான் சுட்டு திரிபுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுட்டு திரிபுக்கு அடுத்தது இந்த வல்லின எழுத்துக்கள் வரும்போது அதில் வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் பாருங்கள், அந்த பக்கம், அப்போ என்னது வரும்? இப்பு வரும். சுட்டு திரிபு, அங்கே வந்து என்னது இருக்குது? வல்லினது இருக்குது. அப்போ அந்த பக்கம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கவிதை. அதே மாதிரி வினா திரிபு, எந்த என்பது என்னது? வினா திரிபு இல்லையா, இதுலையும் வல்லினம் மிகும். எந்த திசை, எந்த சட்டை. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, இரண்டாம் வேற்றுமை விரி. வேற்றுமை தொகைனா என்ன? அந்த வேற்றுமை உருபு மறைந்து வருவது, அப்படிதானே? வேற்றுமை விரினா அந்த வேற்றுமை உருபு வெளிப்படையாக வருவதுதான் வேற்றுமை விரி. அப்ப ரெண்டாம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். பாடத்தை படி, தலையை காட்டு. இத்தை அப்படின்னு என்னது? இத்து கூட்டல் ஐ. அப்போ ஐ வந்து என்னது? வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டாம் வேற்றுமை விரியிலையும் வல்லினம் மிகும். நான்காவது பாருங்க, நான்காம் வேற்றுமை விரியிலையும் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உருபு என்ன? ஐ ஆல் கூ, அப்படிதான். அப்போ கூ தான் நான்காம் வேற்றுமை உருபு. அப்போ எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும். அடுத்தது இகரத்தில் முடியக்கூடிய வினையெச்சம். வினையெச்சம்னா என்ன? எழுதி, ஓடி, பாடி, நடந்து, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நான் லாஸ்ட்டில் சொன்னது நடந்து என்னது? ஊ வந்து முடிஞ்சிருக்கு, அப்படிதானா? அப்போ அது இல்லை. இகரத்தில் முடியக்கூடிய வினையெச்சம் இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் எழுதி, தீனது இத்து கூட்டல் ஈகரத்தில் முடிஞ்சிருக்கு. இதை அடுத்து வரும்போது, அதாவது கசட தபர் ஏதாவது வந்துச்சுன்னா அங்கே வல்லினம் மிகும். எழுதி பார்த்தாள், ஓடி களைத்தான். சரி, அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட், உகரத்தில் முடியக்கூடிய வினையெச்சம் அதுலேயும் வரும். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, அது வன்தொடர் குற்றியலுகரமாக இருக்கணும். குற்றியலுகரம்னா என்ன? அதனுடைய எண்டு எப்படி முடியும்? குசுடு துபுருனி கொண்டு முடியும். வன்தொடர்னா என்ன? வல்லின எழுத்துக்களை கொண்டு முடியும். கசட தவற அது கொண்டு வரும். சரியா? எக்ஸாம்பிள் பாருங்க, பெற்று கொண்டேன். பெற்று என்பது ஒரு வினையெச்சம், அது உகரத்தில் முடிஞ்சிருக்கு. இது வன்தொடர் குற்றியலுகரமா? ஆமா, வந்திருக்கு, அப்படிதானே? அப்போ இந்த மாதிரி வந்தாலும் அதில் வல்லினம் மிகும். பெற்று கொண்டேன், படித்து பார்த்தார். நெக்ஸ்ட், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தில், பெயரச்சம் இல்லை, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செல்லாத காசுன்னு இருக்கு. செல்லாத காசு என்பது ஒரு பெயரச்சம். சரியா? ஆனால் செல்லாத, செல்லும் என்றால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் செல்லாத என்று வந்தனால அது ஒரு எதிர்மறையாக மாறுது. அப்போ இது வந்து எதிர்மறை பெயரச்சம். எது? செல்லாத காசு என்பது ஒரு எதிர்மறை பெயரச்சம். அப்போ ஆனால் இதில் வந்து இக்கு வருமா? வராது. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் தான் வல்லினம் மிகும். அப்போ இந்த தாவை நீக்கினா என்னது? ஈறு கெட்டுட்டா, லாஸ்ட் லெட்டர் போயிடுச்சா, அப்போ அது என்னது? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். அப்போ செல்லா காசு, அதில் இக்கு வல்லினம் மிகும். எழுதாத பாடல், இது என்பது என்னது? எதிர்மறை பெயரச்சம். இதே இது எழுதா பாடல் அப்படின்னு வந்தால் என்ன? அது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். நெக்ஸ்ட்டு உவமை தொகை. உவமை தொகைனா என்ன? அந்த மலராகிய பாதம், மலர் போன்ற அந்த மாதிரியான உவம உருபுகள் மறைந்து வரும் ஒன்று. ஃபஸ்ட்டு அந்த உவமை முதல்ல வரும், உவமையும் பின்னாடி வரும். கரெக்ட் தானா? அப்போ பாருங்க, மலர் பாதம், மலர் போன்ற பாதம். கரெக்ட் தானா? இப்போ எதை ஊமைப்படுத்திருக்காங்க? பாதத்துக்கு. எதை? மலரை ஊமைப்படுத்திருக்காங்க. சரியா? அப்போ மலர் என்பது ஒரு உவமை, பாதம் என்பது உவமேயம். இதற்கு இடையில இந்த ஆனா ஆகிய இந்த மாதிரியான உருபுகள் மறைந்து வருது அப்படின்னு சொன்னால் இதை ஓமை தொகைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ஓமை தொகையில் வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும். மலர் பாதம், தாய் தமிழ். நெக்ஸ்ட் உருவகத்திலையும் வல்லினம் மிகும். உருவகம்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு உவமேயும் வரும், நெக்ஸ்ட் தான் என்ன வரும்? உருவகம் வரும். எக்ஸாம்பிள் என்ன? தமிழ் தாய், பாதமலர், வாய்ப்பவளம். சரியா? வாய்ப்பவளம். நெக்ஸ்ட் பாருங்க, கண்டிஷன். எண்ணு பெயர்களில் 8, 10 அந்த மாதிரி ஒரு சொல்ல வச்சு தொடங்குதுன்னா அதுக்கு அப்புறமா வல்லினம் மிகும். எப்படி? 8 புத்தகம், 10 காசு.
இதில் எல்லாம் வல்லினம் மிகும். நெக்ஸ்ட்டு அப்படி இப்படி எப்படி இருக்கு இல்லையா, இதை தொடர்ந்து ஒரு சொல் வந்துச்சுன்னா, வல்லின எழுத்தை முதலாக கொண்டு ஒரு சொல் வந்துச்சு அப்படின்னா அதில் என்ன வரும்? வல்லினம் மிகும். எப்படி தெரியும்? நெக்ஸ்ட் திசை பெயர்கள், கிழக்கு, தெற்கு, வடக்கு அப்படிலாம் இருக்கு இல்லையா, இதை தொடர்ந்து ஏதாவது ஒரு சொல் வந்தாலும் அதில் வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் பாருங்க, கிழக்கு கடல், வடக்கு தெரு, மேற்கு கரை, இப்படி தான் எழுதணும். நெக்ஸ்ட் மகர மெயில் முடியக்கூடிய சொல்லை அடுத்து ஒரு வல்லினம் வந்துச்சுன்னா, மகர மெயில முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் மரம், இம் என்பது என்னது? மகரத்தில் முடிஞ்சிருக்கா, அதுக்கு அடுத்து ஒரு சொல் வருது, வல்லினத்தை முதல் எழுத்தாக கொண்ட ஒரு சொல் வருது, சட்டம். சரியா? அப்போ மரம் கூட்டல் சட்டம் சேரும்போது என்னவா ஆகும் அப்படின்னா அந்த வல்லினம் கெடும். அப்போ என்ன? மர கூட்டல் சட்டம்னு வரும். இதற்கு அப்புறமா வல்லினம் மிகும் தானே, அதாவது மகர மெயில் முடிஞ்சிருக்கு, அதுக்கு அடுத்தது வல்லினம் வந்திருக்கு, கண்டிஷன் ஓகே. அப்போ என்ன ஆகும்? இம் கெட்டு அதுக்கு இனமான வல்லினம் மிகும். அப்போ சா இருக்குது, அப்போ அதுக்கு இனம் என்னது? இச்சு வரும், மரச்சட்டம். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான இது. இலக்கணத்துலேருந்து நமக்கு 40 கொஸ்டின்கள் வரும். சரியா? ஸோ இந்த வல்லினமையை இட்டு எழுதுகள், நீக்கி எழுதுகள், இதெல்லாம் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வல்லினம் மிகாத இடங்கள் எதெல்லாம்னு. ஃபஸ்ட்டு ஒரு எழுவாய் சொல். எழுவாய்னா என்ன? எது அந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதிலாக அமையக்கூடியது தான் வந்து எழுவாய். அப்படி தானே? இந்த ஒரு பெயரை வச்சு தொடங்கும். இப்போ யானை பிளிரியது, எது பிளிரியது? யானை. அப்போ எது என்ற ஒரு இதுக்கு பதிலாக அமைவதுதான் யானை. யானை என்பது எழுவாய். அதை அடுத்து வல்லினம் வராது. நெக்ஸ்ட் தம்பி என்பது என்னது? எழுவாய். தம்பிக்கு அப்புறமா வந்து வல்லினம் மிகுமா? மிகாது. செகண்ட் கண்டிஷன். அது இது எது, இதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு சொல் வந்துன்னா அதில் வல்லினம் மிகாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்திற்கு அப்புறமா வல்லினம் மிகும். ஆனால் ஒரு பெயரச்சமோ இல்லை எதிர்மறை பெயரச்சமோ அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. எழுதிய பாடல், எழுதாத பாடல், இதுக்கப்புறம் என்னது? வல்லினம் மிகாது. நான்காவது கண்டிஷன், இரண்டாம் வேற்றுமை தொகை. நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம், ரெண்டாம் வேற்றுமை விரில வல்லினம் மிகும், வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. எக்ஸாம்பிள் பாருங்க, இலை பறித்தேன் அப்படின்னா என்னது? இலையை பறித்தேன் தான். ஐ வந்து மறைந்து வந்திருக்கு, இதில் வந்து வல்லினம் வருமா? வராது. இலை பறித்தேன். காய் தின்றேன், ஆனால் இதே இது இலையை பறித்தேன் அப்படின்னு வந்தால் என்ன வரும்? இலையை, அதுக்கு அடுத்தது இப்போ வரும், இலையை பறித்தேன். காய் தின்றேன் அப்படின்னா அதில் வல்லினம் மிகாது. காயை தின்றேன் அப்படின்னா அதில் வல்லினம் மிகும். இவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட்டு உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சம் இருக்குது. அதை தொடர்ந்து, அதாவது அது மென்தொடர் மற்றும் இடைத்தொடர் குற்றேலுகரமாக இருந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம்? வன்தொடராக இருந்தால் அதில் வல்லினம் மிகும், மென்தொடர் இடைத்தொடராக இருந்தால் வல்லினம் மிகாது. எக்ஸாம்பிள் என்ன? தின்று தீர்த்தான், இன்னு இருக்கா. நெக்ஸ்ட் செய்து பார்த்தாள், எரள வளர இடையினம் இருக்கா, அப்போ இது இடைத்தொடர் குற்றியலுகரம், இதில் என்ன வராது? வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட் வினைத்தொகை. வினைத்தொகைனா என்னது? முக்காலங்களையும் முக்காலங்களும் என்னதுன்னா தொக்கி நிற்கும். அப்படிதானா? சுடு சோறு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன சொல்லலாம்? சுடும் சோறு, சுடுகின்ற சோறு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? 3 காலங்களும் மறைந்து நின்றுச்சுன்னா அது வினைத்தொகை. வினைத்தொகையில் என்ன வராது? வல்லினம் மிகாது. எழுது பொருள், எழுதுகின்ற பொருள், எழுதும் பொருள், எழுதிய பொருள், இந்த மாதிரிலாம் வரும். அப்போ இதில் வினைத்தொகை. நெக்ஸ்ட் அப்படி இப்படி எப்படி, அதில் என்னது வரும்? வல்லினம் மிகும். இந்த அப்படி இப்படி எப்படியை தவிர மீதி ஏதாவது ஒரு சொல்ல படி அப்படின்னு கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அதற்கு பின்னாடி வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டாட்டு எழுதும்படி சொன்னேன், அப்போ படிக்கு அப்புறம் என்னது? இச்சு வராது. நெக்ஸ்ட் பாடும்படி கேட்டார், இக்கு வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் 8வது கண்டிஷன், உண்மை தொகை இருக்கு இல்லையா? இரவு பகல், தாய் தந்தை, வெற்றிலை பாக்கு, இதெல்லாம் உண்மை தொகை. அப்போ தாய் தந்தை வராது, இரவு பகல்னு வராது, அது தவறு. தாய் தந்தை, இரவு பகல், வெற்றிலை பாக்கு, அப்போ உண்மை தொகையிலையும் வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட் புக் பேக்கில் உள்ளது பார்க்கலாம். சரியா? சொல்ல கேட்டு எழுதுகளை ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். சிறந்த ஆளுமை பண்பும் அனைவரையும் கட்டுப்படுத்தும் திறனும் இருப்பவர்களால் தான் தலைவர்களாக முடியும். யாரால தலைவர்களாக முடியுமா? சிறந்த ஆளுமை பண்பும் வேணும், அனைவரையும் கட்டுப்படுத்தி இந்த வேலையை வாங்கும் திறன் கொண்டவர்களால் தான் தலைவர்களாக மாற முடியும். நெக்ஸ்ட் எதிர்மறை சொற்களை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு தன்மை முன்னிலை படர்க்கையில் அது என்ன மாதிரியாக மாற்றம் அடையுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தன்மையை பார்க்கலாம். தன்மையில் நான் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியான இது என்னன்னா நான் அல்லேன். பன்மையில் நாம் அல்லோம் கேட்கலாம். சரியா? நான் அல்லேன்,
நாம் அல்லோம். இப்போ முன்னிலையில் ஒருமை இருக்காங்க. அப்போ நீ இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீ அல்லை, நீ அல்லை. பன்மைனா என்ன? நீவிர் அல்லீர். இது படற்கையில் இருக்கு. ஆண்பால் அப்படின்னா என்னது? அவன் அல்லன். பெண்பால்னா அவள் அல்லள். பலர்பால்னா அவர் அல்லர். ஒன்றன் பால்னா அஃது அன்று. ஒன்றன் பால்னா என்னது? அஃது அன்று. அஃது எதுக்கு அப்புறமா வரும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அதுன்னு வரக்கூடாது, அது அன்றுன்னு வராது. ஏன்? அதுக்கு அடுத்தது உயிர் சொல் வந்திருக்கு. அப்படிதான் உயிர் எழுத்து வந்திருக்கு. ஏதாவது வந்துச்சுன்னா அஃது தான் வரும்னு நம்ம ஏற்கனவே படித்தது தான். இப்போ ஒன்றன் பால் அஃது அன்று. பலவின் பால்னா அவை அல்ல. சரியா? நெக்ஸ்ட் மூவிடத்திற்குமே, அதாவது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய மூவிடத்திற்கும் ஐம்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் ஆகிய எல்லாத்துக்கும் பொதுவான சொற்களும் உண்டு. இது என்னது? வேறு, உண்டு, இல்லை, இதெல்லாமே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட முடியாது. அதை தான் என்னுடைய மீன் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அதை செய்தது நான் அன்று. அன்றா வரும்? நான் அல்லேன். பானையை உடைத்தது கண்ணன் அல்ல, கண்ணன் அல்லன். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. அல்லையா வரும்? அன்று. நெக்ஸ்ட், சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம். என்ன வரும்? அல்லர். நெக்ஸ்ட்டு, பகைவர் நீவீர் அல்லர்னு போட்டிருக்காங்க. நீவீர் அல்லீர்னு வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி நமக்கும் கொஸ்டின் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இது தமிழ் டு இங்கிலீஷ். குதிரை ஏற்றம், ஈக்வெஸ்ட்ரியன். கதாநாயகன், த ஹீரோ. முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர். தலைமை பண்பு, லீடர்ஷிப். ஆதரவு, சப்போர்ட். வரி, டேக்ஸ். வெற்றி, விக்ட்ரி. சட்டமன்ற உறுப்பினர், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இவ்வளோ தான் 7வது லெசனில் உள்ளது. ஆல் தி பெஸ்ட்.